சவுல் சொல்லுகிறார், ஓகே ரைட், அப்படின்னா நீ கிளம்பு. நான் நினைக்கிறேன் போகும்போது சவுலுக்கிட்ட தாவீது சொல்லியிருப்பாரு, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வரும்போது தலையோட வரேன். அல்லேலூயா. எப்படி கான்ஃபிடென்ட்டாக வரும்போது தலையோட வரேன். யார் தலை? கோலியாத்தோட தலையோட வரேன். கான்ஃபிடென்ட்டாக இரு, நீங்க நான் பார்த்துக்கிறேன், அப்பா என் கூட இருக்கிறான். அவன் போய் நிற்கும் போது தான் சொல்லுகிறார், இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய தலையை என்னுடைய கரத்தில் என்ன பண்ணுவார்? கொடுப்பாரு. அவன் சொல்லுகிறான், உன் சிரசை பட்டயத்தினால வெட்டி போடுவேன், ஆகாயத்து பறவைகள் வந்து தின்னும். எதுவுமே இல்லாத கல்லை வச்சுட்டு இருக்கும் போது அவன் பேசுகிற வார்த்தை அதுதான். பட்டயத்தை வச்சு உன் கழுத்தை என்ன பண்ணுவேன்? வெட்டுவேன். அவன்கிட்ட பட்டயம் கிடையாது. கோலியாத்துக்கு கூட ஒருத்தன் வந்துக்கிறான், கொடையை பிடிச்சிட்டு அந்த பரிசைகள்லாம் தூக்கிட்டு வந்து நிற்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கிறான். இப்போ தாவீதுக்கு ஒருத்தன் கூட இல்லை, கூட இருக்கிற சகோதரர்கள் கூட தாவீதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணல. போறியா? ஓகே ரைட், அப்போ குடும்பத்தில் ஒரு டிக்கெட் அவுட்டு அப்படின்னு தான் நினச்சிருப்பானுங்க. கோலியாத்து கூட ஒருத்தர் இருந்தான், அந்த பரிசை பிடிக்கும்படியாக, தூக்கி கொண்டு வரும்படியாக. ஆனால் தாவீதுக்கு ஒருத்தன் கூட கிடையாது, கூட பக்கத்தில் சப்போர்ட் சொந்த சகோதரர்கள் கூட வரலைங்க. போய் ஃபைட் பண்ண போறானா, எப்பா தம்பி பார்த்துப்பா ஜாக்கிரதமான்ற ஒரு வார்த்தை கூட இல்லை. எப்பேற்பட்ட சகோதரர்களாக இருந்திருப்பானுங்க பாருங்க. நம்ம வண்டியில் போகும்போது கூட நம்ம போயிட்டு வரோம்னு சொன்னால் கூட நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, சிஸ்டர் பத்திரமா போயிட்டு வாங்க, ஐயா பத்திரமா போயிட்டு வாங்க, ஐயா பார்த்து ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டு போங்க. இவன் சண்டை போட போகிறான், ஒருத்தன் கூட சொல்லலை. யோசிச்சேன், கர்த்தருக்கு முன்பதாக வைராகியத்தோட எந்த ஒரு மனுஷன் இருக்கிறானோ அந்த மனுஷனுக்கு உலகம் ஒரு நாளும் சப்போர்ட் பண்ணாது, ஒரு நாளும் சப்போர்ட் பண்ணாது. அவனை கீழே தள்ள தான் பார்க்கும். ஆனால் இவன் என் கூட கர்த்தர் இருக்கிறவன் சொன்னான், நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால வரேன், இன்னைக்கு கர்த்தர் உன்னுடைய சிரசை பட்டயத்தை கொண்டு வெட்டும்படியாக எனக்கு அருள் புரிவார். கையில் பட்டயம் கிடையாது, 5 கல்லு தான் வச்சிருக்கிறான். ஆனால் அவன் விசுவாசத்தோட சொல்லுகிறான், இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்க வேண்டிய ஒரு காரியம் அதுதான். என் கிட்ட எதுவுமே இல்லை, நான் சொல்லுவேன், என் ஆண்டவராகிய கர்த்தரனை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் நிறுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் கிட்ட பணம் இல்லைனாலும், என் வீடு கட்டப்படலாம் சொல்லுவேன், கர்த்தரனை புதிய வாசஸ்தலத்துக்கு நேராய் நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரனுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து இருக்கிறார், கர்த்தரனுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து இருக்கிறார். ஐயா நான் மாத்திரை போடுறேன் தான், நான் ஹாஸ்பிட்டல் போறேன் தான், ஆனால் நான் விசுவாசத்தோட அறிக்கை செய்வேன், கர்த்தர் என்னை நிம்மதியாக சந்தோஷமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் போதுங்க. கர்த்தர் இரண்டாவதாக தாவீதுக்கு கொடுத்ததான ஒரு அபிஷேகம், ஒரு பிளெஸிங்ஸ் என்னன்னு சொன்னா, கர்த்தர் அவனை தேசத்திற்கு அடையாளமாக மாற்றினார். அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனாகிய கர்த்தர் அடையாளப்படுத்த விரும்புகிறார், அடையாளமாய் மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். வெட்டி கொண்டு வந்து சொன்ன பொழுது ஜனங்கள் சொன்னார்கள், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ 10000 என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தினார்கள்.